நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா, அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடியவங்க அப்படின்னா, அல்லது எமர்ஜென்சிக்காக டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரயில்வேல எமர்ஜென்சி கோட்டா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இந்தியன் ரயில்வே கொண்டு வர்றாங்க. இதுக்கு யாரு எலிஜிபிள், எப்படி கன்ஃபார்மா டிக்கெட் வாங்குறது அப்படிங்கிற, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை டாப் டு பாட்டம் ஃபுல்லா பாருங்க. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. முக்கியமா இந்த எமர்ஜென்சி கோட்டா அப்படிங்கிறது இந்தியன் ரயில்வே ரீசெண்டா கொண்டு வரதா பேசிக்கிட்டாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் தெரிவிச்சிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணும்பொழுது ஆன்லைன்ல தான் புக் பண்ணுவீங்க. ஆனா இந்த மாதிரியான எமர்ஜென்சி டிக்கெட்டை புக் பண்ணும்பொழுது நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தான் நீங்க புக் பண்ணணும், அல்லது ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு தான் நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். இந்தியன் ரயில்வேல தக்கால் டிக்கெட் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கோட்டா அப்படிங்கிற ஒரு புதிய இன்ஃபர்மேஷனை கொண்டு வர்றாங்க. இது உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது சாதகமா அமையுது. இதுல முக்கியமா சாதகம் அமைகிறது பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்க, அதே மாதிரி அவசரமா வீட்டுக்கு இறுதி சடங்கு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த எமர்ஜென்சி கோட்டாவை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத ரயில்வே தரப்புல இருந்து தற்பொழுது சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேசஞ்சர் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அப்ளை பண்றவங்க ஆன் பெண் யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு சில மெஜாரிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்றவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க அப்படின்னாலும் அதுவும் சில கேட்டகரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணி டிராவல் பண்ணலாம். இந்த எமர்ஜென்சி கோட்டா பெனிஃபிட் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சியா போகக்கூடியவங்களுக்கு, ட்ரெயின்ல டிராவல் பண்ணாதான் செட் ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ரயில்வே மினிஸ்ட்ரி லேட்டஸ்டா இதற்கான பர்பஸை தெரிவிச்சிருந்தாங்க. முக்கியமா அர்ஜென்டா டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஹை அபிஷியல் ரெக்யூசேஷன் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற ஸ்டேட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பா எலிஜிபிள் ஆனவங்க. அதே நேரத்துல ஒரு பார்லிமெண்ட் மெம்பரா இருந்தாலும் அவங்க இதுல டிராவல் பண்ணலாம், இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கலாம். அதர் எமர்ஜென்சி டிமாண்டுக்காகவும் பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு சடங்குக்கு போறாங்க, சடங்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா இறுதி சடங்குக்கு போறாங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். இல்னஸ், அதுக்கப்புறம் ஜாப் இன்டர்வியூ. இல்னஸ்னா உடம்பு சரியில்லாதவங்க, உடல்நல குறைவு இருக்கக்கூடியவங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஜாப் இன்டர்வியூ போறவங்க பயன்படுத்திக்கலாம். ஒருத்தவங்க ஒரு ஆபரேஷனுக்காக போறாங்க அப்படின்னா அவங்க தாராளமா இதை பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். இந்த இதில் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கோட்டாவை பொறுத்தவரை ரயில்வே இதுக்குன்னு தனியா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்றாங்க. அந்த ப்ரொசீஜர்ல தான் பாத்தீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபில் ஆகும். ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி கோட்டால கொடுத்துருவாங்க. இதை டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் யூனியன் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க பாத்தீங்கன்னா இதை டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க இந்த எமர்ஜென்சி கோட்டா பத்தி. இதில் நம்ம பார்த்த எல்லாமே பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த கோட்டாவுக்கு அப்ளை பண்றவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றவங்க டிராவலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணா மட்டுமே உங்களால பாத்தீங்கன்னா இதை நீங்க ப்ராசஸ் பண்ணிக்க முடியும், நீங்க டிராவல் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா அவங்க பாத்துட்டாங்க அப்படின்னா உடனே டிக்கெட் அப்படிங்கிற அலாட் பண்ணுவாங்க. இதற்கான எமர்ஜென்சி கோட்டாவுக்கான அந்த டிக்கெட் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரிக்டர் பண்ணிருக்காங்க ரூல்ஸை. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு லெட்டர் ஃபார்முலா ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஃப்ரம் டு போட்டு ரிக்வெஸ்டட் அப்படின்னு போட்டு அந்த லெட்டர் ஃபார்மேட்டை நீங்க எழுதி நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ இல்ல அபிஷியல் டியூட்டிக்கோ நீங்க போறீங்க அப்படின்னா அதற்கான இன்ஃபர்மேஷன் நீங்க மென்ஷன் பண்ணி சப்ஜெக்ட்ல மென்ஷன் பண்ணி நீங்க இதுக்கு அப்ளை பண்ணணும். அந்த ஃபார்மல் லெட்டர்ல பாத்தீங்கன்னா யாருக்கு நீங்க டூ வைக்கணும் அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் மேனேஜர் அவருக்கு நீங்க அனுப்பலாம், அல்லது சீனியர் டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர் அவருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லெட்டரை அனுப்பலாம். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டாலே உங்களுக்கு இந்த டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஹெட் குவார்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, ரயில்வே ஹெட் குவார்டர் இருக்கும், அங்கேயும் போயிட்டு நீங்க கேட்டுக்கலாம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லயும் போயிட்டு நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கு, ஒரு ஆபரேஷனுக்கு போறீங்க, அல்லது ஒரு மினிஸ்டரியல் ஒர்க்குக்கு அவங்க போறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுல பயன்பெற முடியும். ரொம்பவே ஒரு நல்ல திட்டம் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.
இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செய்து வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா பார்ப்போம். பை.